சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. அதிமுகவிலிருந்து திரு பொங்கலூர் மணிகண்டன் சார் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்கல அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய முதற்கட்ட பிரதான கோரிக்கை என்ன சார்? எதற்காக இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கீங்க? சட்டமன்றத்தில் எங்கள் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனை, மேகாலய பிரச்சனை வைத்து மிக தெளிவாக அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி கர்நாடக அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும், மத்திய அரசுக்கு நெருக்கம் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் அது குறித்து வாயை திறக்காமல் முதலமைச்சர் விஜய் உட்பட அமைச்சர் மக்கள் ரீல்ஸுக்காக மட்டுமே தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். எனவே இவர்கள் நோக்கம் எல்லாம் தமிழ்நாடு அரசியலில் தெரிந்தோ தெரியாமல் ஆட்சி அமைத்த விஜய் தொடர்ந்து ஆட்சி நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. காரணங்களுக்கு எந்த வகையிலும் ஆட்சி நிர்வாகம் பற்றியான புரிதல் இல்லை. எனவே மோடி மறைப்பதற்காக ஒரு அரசியல் நாடகமாக இது போன்ற செயல் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக விஜயனுடைய குறுகிய ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது தமிழ்நாட்டு உரிமை பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக மக்கள் பக்கம் நிற்கும். அந்த வகையில் மாண்புமிகு எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். பல்வேறு முறை கோரிக்கை வைத்தும் கண்டுகொள்ளாத விஜய் அவர்கள் காவிரி பிரச்சனை என்பது 25 மாவட்ட மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அதை வைத்து கண்டுகொள்ளாமல் கவலைப்படாமல் இருந்த விஜய் அவர்கள் இப்போது தன்னுடைய அரசியலுக்காகவும் நடந்து முடிந்த சட்டமன்ற நடவடிக்கை குழுக்கள்ல எந்த ஒரு செய்தியும் மக்களுக்கு சொல்ல முடியல, வாக்குறுதி நிறைவேற்ற முடியல, பட்ஜெட்ல எதுவுமே இல்லை. அப்போ இதெல்லாம் மறைப்பதற்காக நடத்துகிற நாடகம் பார்க்கிறோம். எனவேதான் ஆக்கப்பூர்வமாக இல்லாமல் வெறும் ரீல்ஸ் அரசியலுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடன்படாது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.